இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு என்ட்ரி வந்து போங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த என்ட்ரி தானே இது, மார்க்கெட்டை வந்திருக்கான், மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்து போயிருக்கான். ஓகேங்களா? இதில் கன்ஃபர்மேஷன் ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணால் இப்போ இந்த இடத்துல நான் என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். இங்கே ஒரு என்ட்ரியும் இங்கே ஒரு என்ட்ரியும், 2 என்ட்ரி போடாமல் ரெண்டுமே சேர்த்து ஒரே என்ட்ரியாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போது நான் கொடுத்துருக்கிற எல்லா என்ட்ரிலையுமே நீங்கள் 50%ல், இது ஒரு 50% பாடி கேண்டல், 50%க்கு மேலே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ட்ரி போகிறீங்கன்னா எப்படி போவீங்க? இந்த மாதிரி போடுவோமா? ப்ரீவியஸ் ஹை, இந்த ஹைக்கு மேலே நம்ம இப்படியாவது வைப்போம். ஓகேங்களா? இப்படி என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா டிபி வந்து இங்கே இருக்கக்கூடிய லோவில் வந்து செட் பண்ணுவோம். அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்கார்டு வந்து போங்க. டிஸ்கார்டு போயிட்டு நான் கொடுத்துருக்கிற என்ட்ரிஸ், இங்கே ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி என்ட்ரிஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் டைரக்ட் என்ட்ரி போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்றத வந்து பாருங்கள். இதில் 90% பாருங்கள், இந்த என்ட்ரிலாம் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு இப்போ அடுத்த என்ட்ரி போட்டோம். எஸ்டர்டே வந்து லாஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது ஃப்ளிப்பு வந்து கொடுக்கும். இது வந்து இருங்க, இது ஃப்ளிப்பு நான் வந்து எடுத்து காட்டுறேன். ஒரு பிளான் வந்து போடலாம், யூஎஸ்டி ஜேபிஒய். ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுங்கள், டைரக்ட் என்ட்ரி 50%ல் என்ட்ரி போட்டால் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வரலாம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 to 90% நான் கொடுத்த எல்லா என்ட்ரியுமே வந்து ஒர்க் ஆகிருக்கும். ஓகேங்களா? டைரக்ட் என்ட்ரி. அதனால் அதை வந்து செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, யூஎஸ்டி ஜேபிஐ வந்து போவோமா? பாருங்கள், இந்த என்ட்ரி ஒர்க் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணி கீழே வந்துருந்தான். ஸோ அடுத்த என்ட்ரி நம்ம இங்கே ட்ரை பண்ணோம். இதில் வந்து நமக்கு எஸ்டர்டே வந்து எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஒரு டைரக்ட் என்ட்ரி போட்டிருந்தேன். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தேன்னா நோ லாஸ். ஸோ ஒரு டைரக்ட் என்ட்ரி இந்த இடத்துல போட்டிருந்தனால எனக்கு லாஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணி இப்படி மேலே வந்து போயிருக்கான். ஓகே, இப்போ 4 hour சப்ளை ஃப்ளிப் வந்து எடுப்போமா? இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இது 4 hour சப்ளை. 4 hour சப்ளை எங்கே நமக்கு ஃபெயில் பண்ணுறோம்? இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து ஃபெயில் பண்ணுறோம். ஸோ இந்த கேண்டில் ஃபெயில் பண்ணிவிட்டு கீழே ஃப்ளிப்பு பார்த்தா எங்கேயுமே ஃப்ளிப் இல்லை, ஆர்டர் பிளாக்காக இல்லை. கரெக்டாக? இங்கே எங்கேயுமே ஃப்ளிப்பே இல்லை, ஆர்டர் பிளாக்காக இருக்கணும்ல. அப்படி ஒன்றே ஒன்று பார்த்தா இங்கே வந்து இருக்குது. இதுதானே? இதுதானே ப்ரோ டிமாண்ட்? ஆமாம். ஒரே ஒரு ஃப்ளிப்பு, இது ஒன்றே ஒன்று மட்டும்தான். அப்போது இந்த இடத்துல நமக்கு ஃப்ளிப்பே இல்லை, இந்த டிமாண்ட் எடுக்கக்கூடாது. இது ஆஃப்டர் ஃப்ளிப்பு. இருங்க, ஜூம் பண்ணுறேன். நமக்கு ஃப்ளிப்பு இந்த ஒயிட் கலர் கேண்டலில் கன்ஃபார்ம் ஆகுது. இதுக்கு அடுத்தது வந்த இந்த கேண்டலை எடுக்கக்கூடாது. மிட்டிகேஷன், இங்கே ரியாக்ஷன், அப்புறம் அப்படியே மேலே போயிட்டு இங்கே பிரேக் ஆயிருக்கான். அப்போது நமக்கு இது வந்து டிமாண்ட். அப்போ நமக்கு அடுத்த பை வந்து இந்த டிமாண்டில் இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ளிப்பு. அடுத்தது பை எங்கே ஆகலாம்? எது வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகலாம்? இது வந்து நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருந்த என்ட்ரி. இந்த சப்ளையில், இந்த சப்ளைவே ஒரு கவுண்டர். இந்த சப்ளைவை யூஸ் பண்ணி நம்ம கவுண்டராக எடுத்து இந்த டிமாண்ட் வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இது சோச்சு. அப்போ இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆகணும். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் மார்க்கெட் பை ஆகணும். இந்த டிமாண்டில் மார்க்கெட் பை ஆகணும்னா இந்த இடத்துல என்ன இல்லை? இன்டிஸ்மெண்ட் இல்லை. ரைட்டா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்டிஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறானா? இந்த இடத்துல இன்டிஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறான். டிமாண்டு இருக்குது. ஓகே, இந்த சப்ளைக்கு ரீஃபண்ட்மெண்ட்டே போகலை. மார்க்கெட் போகாமலே இப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருக்கான். அப்போது இது ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? ரீஃபண்ட்மெண்ட்டே போகல, ஒரு டச்சிலே. இப்போது மார்க்கெட் வந்து இன்னொரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இப்படி டச் பண்ணி சூஸ் பண்ணலாம், மறுபடியும் டச் பண்ணி சூஸ் பண்ணலாம், மறுபடியும் கூட டச் பண்ணி சூஸ் பண்ணலாம். டில் இது பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் எவ்வளோ டச் பண்ணி வேணாலும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அண்டர்ஸ்டாண்டா? அப்போது நமக்கு இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணியும், இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வரலாம். அண்டர்ஸ்டாண்டா? அப்போது நம்மளோட ஆக்சுவலான ஒரு ட்ரேடு மூவ் அப்படின்றது இந்த சோச்சுக்கு பை தான் நம்ம பண்ணணும்.
ஆனால் நான் இப்போ என்ட்ரி கொடுத்துருக்கிறது ஒரு கவுண்டர் என்ட்ரி. ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்டா? ஒரு கவுண்டர் என்ட்ரி நான் கொடுத்துருக்கேன். அப்போது கவுண்டரில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணுமோ அப்படி தான் ட்ரேட் பண்ணணும். இப்போது இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ரீஃபைன்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த டிமாண்டுக்கு வந்தோன்னா இங்கேருந்து நம்ம பை பண்ணலாம். இது ஃப்ளிப்பு. அப்படி இந்த ஹையை தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த ஹையை எடுத்துட்டா இங்கே போட்ட செல் ஆர்டர்னால மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அந்த செல் ஆர்டரை விட அதிகமான செல் ஆர்டர் இங்கே, அதிகமான பை ஆர்டர் இங்கே வந்திருக்கு. இந்த பை ஆர்டர் மேலே போய் இந்த ஹையை தூக்குறான்னா இந்த செல் ஆர்டரை விட பை ஆர்டர் இங்கே அதிகமாக இருக்கனால இந்த ஹையை தூக்குவான். அப்போது தூக்கிட்டான் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதை தூக்கிட்டான் அப்படின்னா டெய்லிக்கு போகிறோம் மறுபடியும். இப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட் ஒரு பவர்ஃபுல்லான இன்டியூஸ்மெண்ட்டாக மாறிடும். இந்த செல் ஆர்டரை தூக்குற ஒரு பை ஆர்டர் ஒரு பெரிய அமௌண்ட், பெரிய லிக்விடிட்டி, பெரிய அமௌண்ட் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டா? அப்போது இதை ஹிட் பண்ணாலே, இந்த செல் சைடு ஆர்டர், இந்த செல் சைடு லிக்விடிட்டியை ஹிட் பண்ணாலே ஒரு பெரிய லிக்விடிட்டி அவனுக்கு கிடச்சிடும். இதை ஹிட் பண்ணிட்டா இங்கே இருக்கக்கூடிய எஸ்எல்ஸ் எல்லாமே இந்த இன்ஸ்டியூஷனல் வந்து இங்கே ஹிட் பண்ண இன்ஸ்டியூஷனலுக்கு இங்கே ஹிட்டான எஸ்எல்ஸ்லாம் அவனுக்கு போயிடும். அவனுக்கு வந்து ப்ராஃபிட்டாக போயிடும். அப்போ நமக்கு இந்த டிமாண்ட்லேருந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக மார்க்கெட் வந்து மேலே போகும். இப்படி புரியுதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒரு குட்டி டவுட் உண்டு. இப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் ஆகுதானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இப்போ இந்த மேனுவலாக இந்த இன்டியூஸ்மெண்ட் அந்த ஒரு இன்ஸ்டியூட்மெண்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு இந்த இடத்துலயே பார்த்துக்கலாம் ப்ரோ, சோர்ச் பண்ணியிருக்கு. ஓகே ப்ரோ. சோர்ச் பண்ணிட்டு மறுபடி மேலே செல் பவர் இல்லாதால, செல் பவர் கொஞ்சம் இருந்து கீழே கீழே வந்து அதை விட கூடின பை ஆர்டர்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் நிக்குது. இப்ப இந்த 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 நீங்க மேல ஒரு ஹை மார்க் பண்ணிருக்கீங்க தானே, இப்போ இந்த போட்டிருக்கீங்க தானே? ஆமா ப்ரோ. இத பிரேக் பண்ணாதான் இது இன்வெஸ்ட்மெண்டா நாங்க கால்குலேட் பண்ணணுமா, இல்லாட்டி இப்ப இந்த இடத்துல இருந்தே திரும்ப கீழே வந்தாலும் இது இன்வெஸ்ட்மெண்டா எடுக்கலாமா? இங்க இருந்து கீழே வந்தாலும் இது இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா இங்க பை போட்டனால தான் மார்க்கெட் மேலே போயிருக்கான். அப்போ மேலே ஹையை ஹிட் பண்ணாம வந்தாலும் இது இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்கேஸ் இதை ஹிட் பண்ணிட்டு வந்தானா ரொம்ப பவர்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல ஒரு லிக்விடிட்டி இருக்கும் இந்த லோல. அப்போ இது ஹிட் பண்ணும் போதே இன்ஸ்டியூஷனுக்கு போதுமான லிக்விடிட்டி கிடைச்சிரும். அப்போ இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே போயிடும். இதோட மூமெண்ட் அப்படியே நல்லா பாருங்க. மார்க்கெட் இந்த ஹையை ஹிட் பண்ணிட்டு வந்தாலும் ஸ்ட்ரக்சர் தான், இந்த டிமாண்டுக்கு தான் வந்தாகணும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே ஒரு டிமாண்டை போட்டு நம்ம பை பண்ணோம்னா இது ஒர்க் ஆகவே ஆகாது. இப்படி மேலே போயிட்டு இந்த டிமாண்டில் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இந்த லோவை எடுத்துருவோம். ஏன்னா இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அது இல்லாமல் கவுண்டர் இது. ஓகேங்களா? கீழே வந்துட்டும் போகலாம். அண்டர்ஸ்டாண்டா? அப்படியே இந்த ஃபோர்வரில் இந்த டிமாண்டை பார்த்துங்க, இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இப்போ உங்களுக்கு ஓகே ப்ரோ, இது வந்து உங்களுக்கு சோச்சு ப்ரோ. இதுல இருந்து அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ப்ரோ இதில் சோர்ச் பண்ணிடுச்சு. இப்போ சோர்ச் பண்ணிட்டு கீழே லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிடுச்சு ப்ரோ. ஸ்வீப். ஓகே ப்ரோ. ஸ்வீப் பண்ணிட்டு ஸ்வீப் அப்படின்றது உங்களுக்கு லிக்விடிட்டி ஹண்ட்டு தான். இப்போ இது கூட லிக்விடிட்டி ஹண்ட்டு. ஒரு லோவை ஹிட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கலாம். இதை ஹிட் பண்ணி இந்த ஹையை தூக்குனா தான் ஸ்வீப்பு. ஓகேங்களா? இது ஹிட் பண்ணி அப்படியே மேலே வந்து கீழே போயிருக்கான், இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த சோச்சுக்கு சப்ளைன்றது எங்கே இருக்குது? இந்த ஒரு பெரிய சைஸ் கேண்டல் தான் சப்ளை. ஓகேங்களா? இவ்வளோ பெரிய சைஸ் கேண்டலில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இது பண்ணாமலே விட்டுறலாம், இது பண்ணுறதுக்கு பதிலாக. ஓகேங்களா? சரி, இது அப்படியே விட்டுறலாம். இதில் வந்து இப்படி கூட நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் ரிஸ்க்கு தான்.
இதில் ஒரு 50% எடுத்து இது 50% பாடி கேண்டல் தானே இது. ஆமா ப்ரோ. அப்போ 50% எடுத்தாலும் 50%க்கு போயிட்டு வருது. ஆனால் இவ்வளோ பெரிய கேண்டலாக நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் இந்த கேண்டலோட விக்கு வந்து ப்ரீவியஸ் கேண்டலை இப்படி ஹிட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம இந்த விக்கை கூட எடுக்கலாம் இப்படி. ஆனால் இந்த கேஸில் இதை ஹிட்டும் பண்ணல. அதனால் இதுதான் வந்து சப்ளை. இவ்வளோ பெரிய கேஸில் நம்ம எடுக்க வேணாம். சரி, இதை விட்டுடலாம். இந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ட்ரேடை. இந்த பிஓஎஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த பிஓஎஸ்க்கு செட்டப் போடுங்க. எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம். இந்த பிஓஎஸ்க்கு மேலே சப்ளை எங்கே இருக்கு ப்ரோ? கீழே இருக்கு. இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடும்போது கீழே ஒரு சப்ளை இருக்குது இந்த இடத்துல. இப்போ இந்த சப்ளையை நம்ம இந்த சப்ளையில் ட்ரேட் பண்ணுவோமா? கன்ஃபார்ம் பார்க்கணும் ப்ரோ. இல்லை ப்ரோ, முக்கியமான ஒரு விஷயம் இன்டிஸ்மெண்ட். ஓகே ஓகே. இன்டிஸ்மெண்ட் இல்லை, இன்டிஸ்மெண்ட் இல்லை. ஓகேவா? சரி. அப்போது இதில் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். இன்டிஸ்மெண்ட் இல்லை. மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு மிட்டிகேட் பண்ணுறான் இந்த இடத்துல. தெரியுதா? ஓகே ப்ரோ. மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே போகிறான். மறுபடியும் வந்து மிட்டிகேட் பண்ணுறான் இந்த இடத்துல. மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே போகிறான். கீழே போயிட்டு இந்த ஹையை போய் எடுக்கிறான். இப்போது இந்த ஹையில் நமக்கு என்ன இருக்குது, செல் ஆர்டர் இருக்குது. இந்த ஹையில் செல் ஆர்டரை போட்டு இந்த லோவை போய் எடுக்கிறான். ஓகேங்களா? இந்த லோவை எடுத்தனால இந்த ஐ வேலிட் ஆயிருமா? இந்த ஐ பவர்ஃபுல்லாக மாறிடுமா? பவர்ஃபுல்லான ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக மாறிடும். ஏன்னா செல் ஆர்டர் போட்டிருக்காங்க, பெரிய ஒரு அமௌண்ட் இருக்குது இந்த இடத்துல. அப்போது இந்த அமௌண்ட்டை அடித்தாலே போதும், மார்க்கெட் கீழே போயிடும். ஓகேங்களா? அப்போது நமக்கு 50% பாடி கேண்டனால ஸ்டில் 50% மிட்டிகேட் பண்ணதுனால இது நமக்கு இன்டியூஸ்மெண்ட். இப்போது நம்ம இந்த சப்ளையில் நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நல்லா பாருங்கள், இது பிஓஎஸ், இது நமக்கு என்ன ப்ரோ, இந்த லோ, இது ஜஸ்ட் ஸ்வீப். அப்போ ஹை எங்கே இருக்குது சொல்லுங்கள்? இந்த ப்ரீவியஸ் நீங்க மார்க் பண்ணி இதுவா? இல்ல ப்ரோ, இது பிஓஎஸ். இது பிஓஎஸோட லோவை தான் போய் ஹிட் பண்ணிட்டு இப்படி வரோம். அப்போது கரண்ட் ஹைன்றது இங்கே தான் இருக்குது. நமக்கு இந்த ஹையை எடுத்தால் தான் பை. இது ஒரு இன்டர்னல் ஹை, இது ஒரு இன்டியூஸ்மெண்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஹையை எடுத்தால் பை. அப்போது இந்த சப்ளை வேலிடு. இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, இந்த சப்ளைக்குள்ளேயே இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, இதுவும் வேலிடு. ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுறான், இப்போ இந்த சப்ளையில் வந்து ஹிட் பண்ணுறான். ஓகேங்களா? இந்த சப்ளைலேருந்து செல் ஆகிறான். இப்போ நம்ம இதில் வந்து செல் போட்டிருந்தாலும் இது நமக்கு ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? புரியுதா? இதில் நம்ம செல் பண்ணியிருந்தாலும் ஒரு 50%ல் செல் பண்ணியிருந்தா கூட எஸ்எல் வந்து ஒரு சின்ன ஒரு ஹை, இப்போ இதுக்கு ப்ரீவியஸாக இவ்வளோ தூரம் நம்ம ஹை வைக்க முடியாதனாலும் ப்ரீவியஸாக ஏதாவது ஒரு ஹை இருக்கான்னு பார்த்து இப்படி கூட நம்ம வைக்கலாம். இது ப்ராஃபிட் தான். ஸோ இதை வந்து நம்ம ப்ராஃபிட்டாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை விட்டுட்டு அடுத்த மூமெண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணியிருக்கான், அதை வந்து பார்க்கலாம். இப்போது இன்டியூஸ்மெண்ட்டை வந்து ஹிட் பண்ணிட்டான் இந்த இடத்துல. ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட்டை ஹிட் பண்ணிட்டான். இந்த சப்ளைவை மிட்டிகேட் பண்ணலை, இந்த சப்ளைவும் ஃபெயிலும் பண்ணலை. இந்த இன்டியூஸ்மெண்ட் நமக்கு இப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது ஒரு லிக்விடிட்டி ஆயிருமா? புரியுதா ப்ரோ? லிக்விடிட்டி ஹண்ட்டாக மாறிடுமா? அந்த இடத்துல கலெக்ட் பண்ணிட்டேன் ப்ரோ அந்த லிக்விடிட்டியை. இந்த ரெண்டு ஹையுமே அடிச்சுட்டு கீழே வரோம். ஒரு பை ஆர்டர் வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது டிமாண்டு. ஒரு பை ஆர்டர், ஒரு செல் ஆர்டர். ஹையை அடிச்சிருக்கான், இப்படி அடிச்சதுக்கு அப்புறம் தான் கீழே வந்திருக்கான். அப்போது இது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா, பையும் செல்லும் ஓவர்லேப் ஆகுது, ஒன்றுக்கு ஒன்று ஒரே இடத்துல இருக்குது. அப்போ நம்ம செல்லை மட்டுமே எடுக்கலாம், செல்லு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போது இது ஒரு லிக்விடிட்டி ஹண்ட்டு. இது ஒரு ஹண்ட்டுக்கு எக்ஸெக்ஸ்னு போடுறேன். இந்த இடத்துல இப்போ பிஓஎஸ் பண்ணுறான், இப்போ தான் நமக்கு கம்ப்ளீட் பண்ணுறான். புரியுதா? மேலே அடித்து இந்த பிஓஎஸை எப்படி பண்ணுறான்னா,
மேலே அடிச்சு இப்படி கீழே அடிக்கிறான். புரியுதா ப்ரோ? ஓகே ப்ரோ. அண்டர்ஸ்டாண்டா? ஓகே ப்ரோ. புரியலன்னா சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆயிட்டு அப்படித்தானே ப்ரோ சொல்றீங்க நீங்க? ஆமாம். இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் வந்து இது பிஓஎஸ், இந்த சப்ளை இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்தான். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றது நான் சொல்லிடலாம். இப்போ நான் எதுக்கு இப்படி டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ண கற்றுக்கணும். இது ஒரு பிஓஎஸ். ஓகே, இந்த பிஓஎஸ் எதுக்கு கிரியேட் ஆயிருக்கு? இங்கே ஒரு சப்ளை இருக்குது, அந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கான். ஆனால் நம்ம இதில் ட்ரேட் பண்ண மாட்டோம். ஆனால் இங்கே இந்த பிஓஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்குன்றதை நான் கீழே இருந்து வந்துக்கிட்டு இருக்கேன், இங்கேருந்து. அப்போ இந்த சப்ளை நம்ம எடுக்க முடியாது. மார்க்கெட் 50% மிட்டிகேட் பண்ணலை, ஒரு ஹையை கிரியேட் பண்ணுறான், அந்த ஹையும் போய் எடுக்காமல் அப்படியே வந்து லோவை ஹிட் பண்ணுறான். அப்போ இந்த ஹையில் இன்டியூஸ்மெண்ட், இந்த ஹையில் பவர் இருக்குது, செல் ஆர்டர் இருக்குது. இதை போய் அடிச்சிட்டா மார்க்கெட் அதுக்கு மேலே போக முடியாது. இந்த ஹையை அடிச்சிட்டாலே தேவையானது கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே. அப்போ இந்த சப்ளை 50% பாடி கேண்டல், இந்த 50%க்கு முன்னாடி இன்டியூஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறான். இப்போது 2 விஷயம் நடந்திருக்கு. இந்த ஹையை ஹிட்டும் பண்ணுறான். ஸோ இன்டியூஸ்மெண்ட்ன்றது ஒரு லிக்விடிட்டி தானே. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹிட்டும் பண்ணுறான், அடிச்சுட்டு சப்ளைலையும் கண்ட்ரோல் எடுக்கிறான். கீழே வந்து நமக்கு இந்த லோவை கட் பண்ணுறான். இந்த லோவை கட் பண்ணுறான். இப்போது ஸ்ட்ரக்சரே நமக்கு இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? அப்போது இங்கே நமக்கு சப்ளை கிடைக்குது. எங்கே ஓவர்லேப் ஆகுது? இங்கே பை போட்டதுக்கும் இங்கே செல் போட்டதும் ஒரே இடத்துல வருது. ஸோ நம்ம செல் தான் வந்து எடுப்போம். ஓகேங்களா? அப்போது லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணியிருக்கு, சப்ளை கண்ட்ரோல் எடுத்திருக்கு. இப்போ தான் பிஓஎஸே பண்ணுறான், ஸ்ட்ரக்சரும் பக்காவாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்டா? அப்போ இந்த சப்ளையில் செல் போகலாம். ஸோ இந்த சப்ளைக்கும் இன்டியூஸ்மெண்ட் வேணும். அந்த இன்டியூஸ்மெண்ட் தான் இது. ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுறான்? நேராக வந்துடான். இதை தொட்ட உடனே எவ்வளோ ஃபோர்ஸாக கீழே போகிறான் பாருங்க. புரியுதா? ஓகே ப்ரோ. ஃபோர்ஸாக கீழே போய் இங்கே அடிக்கிறான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் சரி, இங்கே தொட்ட உடனே மார்க்கெட் வந்து டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து கீழே போகிறோம். இப்போ இவ்வளோ தூரம் அப்படியே மூவ் பண்ணி வந்து இங்கே அப்படி டச் பண்ண உடனே கீழே போகிறோம். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே. இப்போ கோல்டில் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஸோ எஸ்டர்டேவே நான் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், உங்களுக்கும் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். எஸ்டர்டே ஒரு என்ட்ரி போயிருந்தேன்னு சொன்னேன் யூஎஸ்டிஜேபியோட. அது வந்து எனக்கு எஸ்எல் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல சொல்லியிருந்தேன்ல, ஒரு என்ட்ரி வந்து போட்டிருக்கேன், டைரக்ட் என்ட்ரி அப்படின்ட்டு. அது எஸ்எல் ஹிட் பண்ணிடுச்சு. அதை ரெக்கவர் பண்ணணும் இன்னைக்கு. சரி, இந்த கோல்டில் தான் ரெக்கவர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த எஸ்டர்டே நான் என்ன சொன்னேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ 4 hour 15 minutes, இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? ஓகே. ஆனால் இங்கே ரீஃபைன்மெண்ட்டில் ஸ்டில் மிட்டிகேட் பண்ணல ப்ரோ. மறுபடியும் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போகலாம். நான் ஒரு டைரக்ட் என்ட்ரி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு எஸ்டர்டே சொன்னேன்னா உங்களுக்கு. ஸோ உங்ககிட்ட சொன்னால் வீடியோவில் சொன்னான்னு தெரில. ஸோ சொன்னீங்க ப்ரோ, நைட்டு கிளாஸில் சொன்னீங்க. இப்போது டிமாண்ட் பிரேக் ஆயிடுச்சு. அப்போது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் மேலே பிஓஎஸ் பண்ணிட்டா கீழே டிமாண்ட்லேருந்து பை போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது எப்படி ப்ளே பண்ணுறான் பாருங்கள். பிஓஎஸ் பண்ண விடலை, நேராக கீழே வரோம். ஓகேங்களா? அப்போது 4 hourக்கு போவோம். 4 hourல இதில் இன்டியூஸ்மெண்ட் எங்கே இருக்குது? இந்த டிமாண்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் தான், இந்த லோ கூட இன்டியூஸ்மெண்ட்டாக எடுக்கலாம். ஆனால் இந்த இன்டியூஸ்மெண்ட்டையும் தாண்டி இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை மேனுவலாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். இப்போ இந்த லோவை எடுத்தான்னு வைங்களேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் நமக்கு ஒர்க் ஆகும். ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரான், அப்போது எப்படி பண்ணுவான்றது நமக்கு தெரியாது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது ரொம்ப பெட்டர். இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்டா? ஏன்னா இப்படியே வந்து ஒருக்கா சொல்ல முடியுமா இந்த பிஓஎஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்ட்ரக்சர்? அதான் ப்ரோ, இப்போது பிஓஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படின்னா கீழே டிமாண்ட் எடுத்து நம்ம பை பண்ணலாம். ஏன்னா இது பிஓஎஸ், இது சோச்சு. அப்போ கீழே டிமாண்ட் நம்ம எடுத்தோம்,
டிமாண்ட் வந்து பிரேக் பண்ணிட்டான், ஆனால் நமக்கு சோர்ஜ் பண்ணல, பிரேக் பண்ணிட்டு இது சோர்ஜ் பண்ணல இந்த லோவை. பிஓஎஸ்க்கு போயிட்டு இருந்தான், அதனால இன்கேஸ் சோர்ஜ் ஆகிட்டு டிமாண்ட் தான் பிரேக் ஆயிருக்கு, ஆனால் ஸ்ட்ரக்சர் இன்னும் பிரேக் ஆகலை. சோர்ஜுக்கு அப்புறம் பிஓஎஸ் நடக்கணும். இப்போ பிஓஎஸ்க்கு மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்தான், இன்கேஸ் பிஓஎஸ் ஆச்சுன்னா கீழே டிமாண்ட் எடுத்து நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டான்னா பிஓஎஸ் பண்ண விடாமல் மறுபடியும் கீழே வந்துட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் கீழே வரான் அப்படின்றனால மறுபடியும் 4 ஹவருக்கு போவோம். போயிட்டு எதுக்காக வரான் அப்படின்றத நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். 4 ஹவரில் இந்த டிமாண்ட் இன்கேஸ் பை ஆகணும் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கிற இந்த டிமாண்ட் பை ஆகணும் அப்படின்னா இந்த டிமாண்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் வேணும். இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு இருக்குது. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் ஒரு பவர்ஃபுல்லான இன்டியூஸ்மெண்ட்டே இல்லை, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சும்மா ஒரு நார்மலான மூவ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஒரு மேனிப்புலேஷன் இன்டியூஸ்மெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். அப்போது 4 ஹவரில் இங்கே ஒரு லோவை கொடுத்துட்டு இங்கே ஃபுல்லாக லோவை கொடுத்துட்டு மேலே போயிட்டு மறுபடியும் அந்த லோக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ இந்த லோவை ஹிட் பண்ணிட்டா நமக்கு இங்கே இன்டியூஸ்மெண்ட் பண்ணதா இருக்குமா? இது இன்டியூஸ்மெண்ட் முன்னாடி பண்ணது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோ. இப்போ முன்னாடி கீழே இது வந்து அவனே வந்து என்ன பண்ணியிருக்கான், பை பண்ண வச்சு இப்போ லோவை ஹிட் பண்ணால் இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? அப்போது இன்டியூஸ்மெண்ட் ஒரு நிமிஷம், இப்படி இன்டியூஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகலாம். ஏன்னா நல்ல இன்டியூஸ்மெண்ட்டும் கிடச்சிச்சு, மேனிப்புலேட் பண்ணி இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகலாம். ஆனால் இப்போது என்ன பண்ணணும்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இப்படி மேலே போயிட்டு கீழே வரோம், அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கறது பெட்டர். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், ஆனால் நான் டைரக்ட் என்ட்ரி போட்டு வச்சுருக்கேன். இப்போது மார்க்கெட் இவ்வளோ விஷயம் பண்ணிவிட்டு கீழே வரான், இன்கேஸ் இதை கூட இப்படி எஸ்எல் அடிச்சுட்டு மேலே போகலாம். அதனால நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். இப்போது 4 ஹவர் இங்கே 15 மினிட்ஸ். இப்போது 15 மினிட்ஸ் வந்தாச்சு. இதில் டைரக்ட் என்ட்ரியை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 மினிட் போகிறோம், 5 மினிட்ல என்ட்ரி போட போகிறோம். 5 மினிட்ல என்ட்ரி போட்டால் இந்த ஹையில் நம்ம போய் டிபி செட் பண்ணும்போது நமக்கு பெரிய ப்ராஃபிட் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்க ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, நிறையவே அதிகமாக இருக்கும். அது 10th கிளாஸில் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே ப்ரோ, புரிஞ்சா ப்ரோ இன்னைக்கு கிளாஸ்? புரிஞ்சுது ப்ரோ. ஆனா இப்ப இந்த லிக்விட் அத ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்குள்ள ஒரு 1 மாதம் போயிரும் போல. ஆமா ப்ரோ, நீங்க அது பேக் டெஸ்ட் பண்ணணும். அது இல்லாம நீங்க லைவ்லயும் ட்ரேட் பண்ணணும். அது ட்ரேட் பண்ணிட்டு தான் நீங்க ப்ரோவா மாறணும். கிளாஸ் எப்படி ப்ரோ இருந்துச்சு? ஓகேவா? நான் சொல்லி கொடுக்கறதுலாம் ஓகேவா, கரெக்டா இருக்கா? புரியுது ப்ரோ. அதை விட நீங்க அந்த அந்த நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை ரெண்டாவதா மறுபடி வேற ஒன்றை நீங்க அதை காட்டும் போது அது எங்களையே சொல்லுவீங்கல்ல, அது இன்னும் நல்லா இருக்கு ப்ரோ. அந்த டக்குன்னு நீங்க முதல் சொல்லி தந்ததை டக்குன்னு மைண்ட்ல எடுத்து இப்படி வருமான்னு அந்த யோசிக்க தோணுது அந்த அந்த டைம்ல. ஓகே ஓகே ப்ரோ, அது நல்லா இருக்கு ப்ரோ. ஏன்னா அப்போ நான் வந்து உங்களை கொஸ்டின் கேட்டு உங்களை தான் நான் சொல்ல வைக்கணும். அப்போ தான் உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்றது எனக்கு தெரியும். நீங்கள் தப்பாக சொல்லும்போது அப்போ உங்களுக்கு இது புரியல, அப்போ மாடிஃபிகேஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்றது வந்து தெரியும். உங்ககிட்ட இருந்து ஆன்சரை வர வைக்கணும். அது இல்லாமல் நம்ம வந்து 2 வே ஆஃபில் தான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எப்படின்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு மட்டும் இல்லை, இப்படி நடக்கும், இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இப்படியும் நடக்கலாம், அப்போ அதுக்கு என்ன பிளானு அப்படின்றது தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ 2 டைப் ஆஃப், இப்படி நடந்தால் அப்படி, அப்படி நடந்தால் இப்படி, எப்படி நடந்தாலும் நம்ம வந்து ப்ராஃபிட் வரணும், இல்லைனா லாஸையாவது கட் பண்ணணும். இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஓவராலாக ப்ராஃபிட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ராஃபிட்டுக்கு வர்றதுக்கான ஒரு மெத்தட். இந்த வேலை தான் நான் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ட்ரைனிங் வரும்போது உங்களை போட்டு புழிஞ்சிருவேன். ஓகேங்களா? ஆனால் எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும். நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணலை, நீங்கள் வந்து 1 வீக் 2 வீக்ஸ் வந்து எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணல, கொஞ்சம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நான் உங்களை வந்து கம்யூனிட்டியிலேருந்து தூக்கிடுவேன். நான் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ண கூட நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் ப்ராஃபிட்டுக்கே வர முடியும். ஓகேங்களா?
ஸோ நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஒர்க்கு போய் கற்றுக்கிட்டு அந்த ஒர்க்கு பண்ணுறதும் இது வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது இது டோட்டலி டிஃப்ரெண்ட். எந்த ஒரு ஒர்க்கு எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த பிஸ்னஸ் ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா இன்றைக்கி நடந்தது நாளைக்கு நடக்காது, நாளைக்கு நடக்கிறது அதுக்கு அடுத்த நாள் நடக்காது. இப்போ இந்த நிமிஷம் நடக்கிறது நெக்ஸ்ட் மினிட் கூட நடக்கவே நடக்காது. பாஸ்ட் மார்க்கெட் ஃபியூச்சர் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இந்த ஒரு மூமெண்ட் அடுத்த மூமெண்ட்டை டிபெண்ட் பண்ணியே இருக்காது மார்க்கெட். நீங்கள் இந்த இடத்துல என்ன முடிவு பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும். இந்த டிமாண்டில் மார்க்கெட்டை வந்து எடுத்துகிட்டு தான் போகணுன்றதே கிடையாது. இது எடுத்துகிட்டு தான் போகும் அப்படின்றது நடக்காத ஒரு விஷயம். நீங்கள் இந்த இடத்துல என்ன முடிவு பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் மார்க்கெட் வந்து மேலேயா கீழே அப்படின்றத பிடிச்சி நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் நம்ம மாஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். நான் வந்து எடுக்கிற ட்ரேடெல்லாம் ப்ராஃபிட் போகும், நான் எடுக்கிற ட்ரேடெல்லாம் இந்த பெரிய பெரிய ஹை போகும் அப்படின்றது கிடையாது. நமக்கு என்ன வருதோ அதை நம்ம எப்படி எலாபரேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கிட்டா போதும். என்னால் 5 ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அந்த 5 ரூபா எத்தனை கவுண்ட்டாக நம்ம சம்பாதிக்கலான்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா 5 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணாமல் அதே மெத்தடை வச்சு 100 டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். அதில் ப்ராஃபிட் லாஸ் அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கணும். நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா 5 ரூபா கிடையாது 500 ரூபாய் வரணும்னு நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆயிருவீங்க. ஓகேங்களா? 5 ரூபாவே போதும். ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அந்த கவுண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அது இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஆனால் ப்ராஃபிட்டே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நம்ம கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ண கற்றுக்கணும். உங்களுக்கு 9th கிளாஸ் முடிச்சிட்டதுக்கப்புறமா 10th கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன இப்போ இந்த என்ட்ரியே பாருங்கள். இது வந்து 1:15 என்ட்ரி. இது வந்து டிபி போகுதோ எஸ்எல் போகுதோ இது வந்து 1:15 என்ட்ரி. இதை நான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போது சினாரியோ கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லிருச்சு மார்க்கெட்டு. அப்போ நான் கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது இது 1:15ன்றதை ஒரு 3 டைம்ஸாவது நான் இன்க்ரீஸ் பண்ணி என்ட்ரி வந்து எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது 1:15ன்றது 30 40 கூட நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம வெப்சைட்டில் வந்து போட்டுருவேன். இன்னும் வெப்சைட் வந்து லான்ச் ஆகலை, நெக்ஸ்ட் மந்த் வந்து லான்ச் ஆயிரும். வெப்சைட்டில் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நான் எப்படி என்ட்ரி எடுக்கிறேன், லைவில் நான் எப்படி என்ட்ரி போயிட்டுருக்கேன், எப்படி நான் அது ப்ரிடிக்ட் பண்ணுறேன், எப்படி நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், என்ட்ரியை லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்றத டாக்குமெண்ட் வந்து லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு என்ட்ரி ஒவ்வொரு நாள் என்ட்ரி போனாலும் சரி, இல்லை 1 மந்தோட என்ட்ரியோ எல்லாமே வந்து ஒரு டாக்குமெண்ட் 1 hour 2 hour 3 hour கூட வரலாம். ஸோ எல்லாமே வந்து அந்த வெப்சைட்டில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும், லைஃப் டைம் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து நிறையா நாலேஜ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். நீங்கள் உங்களோட ஓனாக நீங்கள் ட்ரேட் செட்டப் கூட நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அது வந்து அங்கே அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகே ப்ரோ.